நேத்து கிருத்திகை காலையிலேயே வந்து பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி நம்ம வீட்லயும் வந்து பூஜை எல்லாம் சூப்பரா பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் மகா கந்த சஷ்டிக்கு காப்பு கட்டி விரதம் இருக்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க. சஷ்டி தொடங்குறது 22 அக்டோபர். அன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல சுவாமி கும்பிட்டுட்டு கலசம் வைக்கிறவங்க காலையிலேயே கலசம் வச்சிருங்க. கலசம் வச்சு வீட்டுல சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நான் விரதத்தை துவங்க போறேன்ப்பா, எனக்கு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா இந்த ஒரு வார விரதத்தை நான் இருந்து முடிக்கணும், என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு முருகப்பெருமான வேண்டிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எந்த இடையூறு வந்தாலும் எதுக்காகவும் நான் வந்து என்னுடைய விரதத்தையும் வேண்டுதலையும் கைவிட மாட்டேன் அப்படின்னு முழு மூச்சா அதை நோக்கியே இருக்கிறது பேர் தான் வந்து காப்பு கட்டுறது, கங்கணம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி காப்பு கட்டிட்டு வந்து அதை வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த காப்பு நம்ம எடுக்கணும். காப்பு கட்டினா செருப்பணிய மாட்டாங்க, வெளியே போயிட்டு வரவங்க போட்டுக்கலாம், அது அவங்கவுங்களுடைய சௌகரியம். தரை விரிப்பு ஏதாவது விரிச்சு தூங்கிக்கலாம். சஷ்டிக்கு நடுவுல மாதவிடாய் வருது அப்படின்னா அந்த டைம் நீங்க காப்பு கட்டுறது தவிர்த்துட்டு விரதம் மட்டும் இருங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பாய்.